வாளையாறு சோதனைச் சாவடியில் அதிக நேரம் காத்திருப்பதை கண்டித்து தமிழக லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள வாளையாறு பகுதியில் கேரள அரசின் வணிக வரித்துறை, கலால் வரித்துறை, போக்குவரத்து துறை ஆகியவற்றின் சோதனைச் சாவடிகள் அமைந்துள்ளன. இந்த சோதனைச் சாவடி வழியாக தமிழகத்திலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகள் செல்கின்றன. வாளையாறு சோதனைச் சாவடிகளில் சோதனைக்காக நிறுத்தப்படும் லாரிகள் அங்கிருந்து கடந்து செல்வதற்கு சுமார் 48 மணி நேரம் ஆகிறது. இதனால் பெரும் அவதிக்குள்ளான லாரி ஓட்டுநர்கள் கேரள மாநில அரசை கண்டித்து சனிக்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கினர். கோவையிலிருந்து கேரளாவிற்கு லாரிகள் செல்லாத நிலையில் அங்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தினால பல லட்சம் லாரி டிரைவர்கள், கிளீனர்கள் குடும்பம் பாதிக்கப்படுது. அதே மாதிரி லாரி ஓனர்கள் குடும்பமும் பாதிக்கப்படுது. இதுக்கு கேரள அரசாங்கம் ஆர்டிஓ சேல் டாக்ஸ் சீக்கிரம் நிவர்த்திப்படுத்தி சீக்கிரம் துரிதமா போயிட்டு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். வாரத்துல நாங்க கேரளாக்கு 2 ட்ரிப் போயிட்டு வருவோம். ஆனா இப்ப ஒரே ட்ரிப் தான் போயிட்டு வர முடியுதுங்க. இதனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாரிக்கு 5000 ரூபாய் நட்டமாகுதுங்க. டிரைவர்களுக்கு 2000 ரூபாய் பேட்டா காசு நட்டமாகுதுங்க. இதனால டிரைவர் யாருமே வண்டிக்கு வர்றதுக்கே ஒரு பிரியம் இல்லாம இருக்கிறாங்க. இதனிடையே இந்த போராட்டம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கேரள மாநில முதல்வர் அல்லது அரசு தலைமைச் செயலாளர் தலையிட்டு அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகளை அழைத்து பேச்சு நடத்த வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.